ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்கேஸ் டைம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றதை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, டைப் டூல் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் மேலே கார்டு கொடுக்கறத கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஹிடனில் இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இமேஜ், அதாவது ஏதாச்சும் ஒரு லேயர் கிரியேட் பண்ணி நீங்கள் அதை செலக்ட் பண்ணி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ அதுக்கு நான் வந்து ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதோட ஃபாண்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு நான் இதை ஒரு மினிமல் சைஸ்க்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 72 இருக்குது, நான் வந்து ஒரு 120 வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து நான் இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னென்னா என்ன ஹெட்டிங்கில் இருக்கும் அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னென்னா பிவல் அண்ட் எம்ப்ரோஸ், ஸ்ட்ரோக், இன்னர் ஷேடோ, இன்னர் க்ளோ, சாட்டின், கலர் ஓவர்லே, கிரேடியன்ட் ஓவர்லே, அதுக்கப்புறம் பேட்டர்ன் ஓவர்லே, அதுக்கப்புறம் அவுட்டர் க்ளோ, அதுக்கப்புறம் ட்ராப் ஷேடோ. இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சொல்லி தரப்போகிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேயர் ஸ்டைல் டைலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் இது வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் இல்லையா? கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லேயர் வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லேயர் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நான் அந்த ஒரு லேயர் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து லேயர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கலர் வந்து நான் வந்து ஒரு மைல்டு எல்லோ கலர் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பக்கெட் டூல் எடுத்துகிட்டு பெயிண்ட் பக்கெட் டூல் ஷார்ட்கட் வந்து ஜி கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து ஏரியாவில் வந்து பெயிண்ட் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த லேயர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நான் இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணுவோம். ஓகேவா? சாரி, நான் இப்போ இதோட டெக்ஸ்ட் சைஸ் நான் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 200க்கு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லேயர் இந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா பிவல் அண்ட் எம்ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பெவல் அப்படின்னா என்னன்னா இந்த கார்னர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஃபோல்ட் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அதுதான் வந்து பெவல். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டாகவே நமக்கு வந்து அந்த டிஃபால்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் வந்து எப்படினாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிவல் அண்ட் எம்ப்ரோஸ் அதில் வந்து 2 டேப் இருக்குது. என்னெல்லாம்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேடிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேப் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து அதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறப்ப நமக்கு என்னன்னா அதோட ஒபாசிட்டி வந்து கம்மியாகுது. அந்த எஃபெக்டோட லெவல் வந்து நமக்கு வந்து கம்மியாகுது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஃபுல்லாக வைக்கிறப்ப நமக்கு அதோட பெவல் அண்ட் எம்ப்ரோஸோட எஃபெக்ட் வந்து நமக்கு ரொம்பவே ஹையாக இருக்குது. இப்போ நான் அதை அப்படியே கொஞ்சம் மைல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3D டெக்ஸ்ட் வந்து நமக்கு பிளேஸ் ஆன மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து அதோட சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த கார்னர் பெவல் வந்து எவ்வளோ இருக்கணும், அதாவது உள்ளே இருக்கிற இன்னர் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைக் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் பண்ணுறப்ப டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ் வந்து எப்படி சாஃப்டாக இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதாவது இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ ஃபுல்லாக இது பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக சாஃப்டாக பிளெயினாக இருக்கும். ஓகேவா? அதே இது நீங்கள் வந்து ஃபுல்லாக லோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்னர்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ இது வந்து ஓவராலாக சென்டரில் இருக்குது. இப்போ நமக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆங்கிளும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைக் இப்போ நீங்கள் வந்து இந்த ஆங்கிள்னு சொல்லிட்டு இதில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து எங்கேயாவது நீங்கள் மூவ் பண்ணிட்டாலுமே உங்களுக்கு வந்து ப்ரிவியூவில் வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவில் காமிக்கும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த பெவல் வந்து இந்த கார்னர், அதாவது லைட் வந்து நமக்கு வந்து இந்த ஷேடில் அடிக்குது. ஓகேவா? இந்த அதாவது இந்த டாப்லேருந்து அடிக்குது. ஸோ நமக்கு அந்த ஏரியா வந்து லைட்டில் இருக்குது. ஸோ மற்ற ஏரியாவில் வந்து நமக்கு வந்து டார்க்கில் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கான்டூர் லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதாவது நமக்கு வந்து அந்த லைட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட் வந்து நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் வந்து இதை கேன்சல் பண்ணிடுறேன். ப்ரீசெட்டாகவே எனக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அண்ட் தென் இப்போ உங்களுக்கு வந்து அந்த கார்னர் லைட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ஒப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு கேட்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம வந்து இது வந்து லைட் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து அந்த ஷேடு. ஓகேவா. அதாவது மற்ற சைடு வந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும், டார்க்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இந்த ப்ரிவியூவில் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வச்சு நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து சில எஜஸ் தான் நீங்கள் வந்து கவர் பண்ணுவீங்க, மற்ற எஜஸ்லாம் நீங்கள் அவ்வளோவா பார்க்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ரிவியூ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. இப்போ நான் அதை வந்து அன்டிக் பண்ணிடுறேன். அன்டிக் பண்ணேன்னா நமக்கு வந்து நார்மலாக ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து இப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கான்டூர் இருக்குது. ஓகேவா. கான்டூர்னா வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. இப்போ எப்படின்னா நமக்கு வந்து அதில் இப்போ நம்ம அந்த பெவல் அண்ட் எம்ப்ரோஸ் கொடுக்குறப்ப நமக்கு கார்னர்ஸ் வந்து ஷார்ப் ஆகி அதாவது ஃபோல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதே இது கான்டூரில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா. ஸோ இதில் நிறைய ப்ரீசெட்டாகவே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நான் அதையுமே ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து டெக்ஸ்சர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, டெக்ஸ்சர்னா நீங்கள் இப்போ நம்ம வந்து மாஸ்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, மாஸ்கில் வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இமேஜ்லேருந்து நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். அதை வந்து நம்ம எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்துருவேன். இப்போ இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் டெக்ஸ்சர் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. நீங்கள் அந்த டெக்ஸ்சரோட ஸ்கேலுமே நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட டெப்த்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அண்ட் தென் நான் இதுவுமே ஆஃப் பண்ணிக்கிறேன். பெவல் இப்போ நம்ம ஓவரால் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பெவல் அண்ட் எம்ப்ரோஸ் அப்புறம் கான்டூர் டெக்ஸ்சர் பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்ட்ரோக் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக் என்னன்னா அப்படின்னா நமக்கு வந்து இப்போ சூஸ் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டோட அவுட்டர் லைன் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரோக் கொடுப்போம். அதாவது நம்ம அவுட்டர் லைன் வந்து நமக்கு திக்னஸ் வேணும், கார்னர் எல்லாமே நமக்கு வந்து ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணாலுமே நீங்கள் வந்து அந்த கலர் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அண்ட் தென் நீங்கள் அதோட ஒப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது நீங்கள் மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னர் ஷேடோ பார்க்க போகிறோம். ஓகேவா. டெக்ஸ்ட்லேயே உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னர் ஷேடோ பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ இன்னர் ஷேடோ பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து இப்போ இன்னர் ஷேடோ என்னன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே இருந்து நமக்கு வந்து அந்த ஷேடோ வந்து ப்ரொவைட் ஆகும். அது எப்படி அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஒயிட் கலர் ஃபாண்ட்க்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி லைட் கலருக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. லைட் கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் நான் வந்து எஃபெக்ட்ஸ் போயிட்டு நான் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இன்னர் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இன்னர் ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த ப்ரிவியூலேயே தெரியும். அதாவது நம்ம இதுலேயுமே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எப்படின்னா நமக்கு அந்த ஷேடோ வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு இன்னரில் பார்த்தீங்களா. இப்போ நமக்கு வந்து நம்ம வந்து லைட் கலரில் தான் பண்ணியிருந்தோம் இல்லையா, லைட் கலரில் இருந்தால் இருக்குது. நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி நமக்கு வந்து அந்த டார்க்னஸ் அந்த ஷேடோ மாதிரி நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா. இதுதான் நம்ம வந்து அந்த இன்னர் ஷேடோன்னு சொல்லுவோம். இப்போ இதுலேயே உங்களுக்கு அந்த ஆங்கிள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு பழகிடும். என்னென்ன மாதிரி உங்களுக்கு உங்கள் கிரியேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ இங்கே வந்து அது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னர் க்ளோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னர் க்ளோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஒப்பாசிட்டி வந்து அதாவது இப்போ நம்ம வந்து அந்த சாட்டின் அதாவது சாரி அந்த ஸ்ட்ரோக் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸ்ட்ரோக் மாதிரி தான் ஸ்ட்ரோக் வந்து அவுட்டரில் வரும், இன்னர் க்ளோன்றது வந்து உங்களுக்கு இன்சைடில் வரும். ஓகேவா. அதே தான் அந்த ஸ்ட்ரோக் மாதிரி தான் உங்களுக்கு 2 ஆப்ஷனுமே இருக்குது. அதாவது இன்னர் க்ளோ அவுட்டர் க்ளோன்னு இருக்குது. அதாவது இப்போ நமக்கு வந்து இந்த ஃபாண்ட்டுக்கு உள்ளே தான் நமக்கு வந்து ஷார்ப் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு அவுட்டரில் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவுட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னர் நான் இப்போ ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவுட்டர் க்ளோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கலர் வந்து லைட்டாக இருக்குது, நான் வந்து பிளாக்ல சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நான் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவுட்டர் க்ளோ வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா.
ஸோ இப்போ நான் அந்த ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த அவுட்டர் க்ளோ ஆப்ஷன் வந்து யூஸாக இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் வந்து அதாவது கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஷன்ஸுமே ஒன்று தான். என்னன்னா இன்னர் க்ளோ ஆப்ஷன், அவுட்டர் க்ளோ ஆப்ஷன், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷன் மூணுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். நீங்கள் வந்து யூசேஜ் தான் அப்பப்போ மாறும். ஸோ சில இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் கொடுக்குற மாதிரி இருக்கும், சில இடத்துல அவுட்டர் க்ளோ கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது உங்கள் திங்கிங் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாட்டின் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாட்டின்றது பெருசாக ஒன்றும் இல்லை. என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிரியேட் ஆகும். அதாவது உங்களுக்கு அந்த கான்டூர் பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன்ஸில் வந்து கான்டூர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஓவர்லே. கலர் ஓவர்லே அப்படின்னா என்னன்னா நம்ம நார்மலாகவே டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து கலர் யூஸ் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் நம்ம வந்து இப்போ டெக்ஸ்டின் மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் டெம்பரவரியாக நமக்கு இதுக்கு இப்போ நான் வந்து லேயரை ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த லேயரில் எனக்கு ஜஸ்ட் டெம்பரவரியாக எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கலர் வந்து ஓவர்லே பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கலர் ஓவர்லே பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் நம்ம வந்து நிறைய லேயர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறப்ப நம்ம எந்த லேயரில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து கலர் ஓவர்லே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா மாதிரி இருக்கும். ஸோ இந்த நம்ம இந்த ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? நீங்கள் அதுக்கு மட்டும் லேயர் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சடனாக இப்போ எனக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஏரியா செலக்ட் பண்ணுவோம். இது இந்த மேஜிக் பேண்ட் டூல் வச்சு இந்த செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்படி செலக்ட் பண்ண முடியாது. அதாவது இதில் எதோ கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இப்போ நான் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு பெயிண்ட் பக்கெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இதுவும் ஒரு ஸ்டெப், இந்த கலர் ஓவர்லே வச்சு நம்ம எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நான் இதை மறுபடியும் ஹைட் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போயிட்டு நான் கலர் ஓவர்லே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி கிரேடியன்ட் ஓவர்லே நம்ம வந்து கிரேடியன்ட்டுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் லேயர் நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைப் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு நான் மறுபடியும் கிளியர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த லேயர் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து ஒழுங்காக பார்த்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது லேயரில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து கிரேடியன்ட் லேயர் தான் பார்க்க போகிறோம். கிரேடியன்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்குள்ள இப்போ நம்ம நிறைய எஃபெக்ட் கொடுப்போம் இல்லையா, பேக்ரவுண்டில் நமக்கு வந்து கிரேடியன்ட் ஷேப்பில் எனக்கு வந்து ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரேடியன்ட் டூலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்பெசிஃபைடாக இந்த கிரேடியன்ட் டூல் இப்போ நார்மலாகவே நமக்கு வந்து வெளியவே கிரேடியன்ட் டூல் இருக்கும். அது வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ சில இமேஜஸ்ல வந்து அதாவது சில லேயர்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அது அந்த யூஸ் பண்ண முடியாத லேயர்ல வந்து நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் வச்சு நீங்க வந்து அந்த கிரேடியன்ட் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த கலர் நீங்கள் வந்து இதுலேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒப்பாசிட்டி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து அதோட ஆங்கிள் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த இதோட ஸ்கேல் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டர்ன் ஓவர்லே பெருசாக ஒன்றும் இல்லை. என்னன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த லேயர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வந்து இப்போ நான் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருந்திருப்பேன்னா க்ளோன் டூல வந்து பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் மேலே கார்டு கொடுக்க அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ இதில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம், அதாவது ஓவர்லே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பேட்டர்ன் கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து ப்ரீடிஃபைண்டாகவே எனக்கு ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து இது வந்து டெம்பரவரியாக தான் நம்ம இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து நீங்கள் எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம், எந்த நாளும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து சப்போஸ் நம்ம வந்து நிறைய லேயர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப எனக்கு இந்த இது வேணாம், அதாவது இப்போ நம்ம வந்து கிளைண்ட்டை காமிக்கிறப்ப நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு இந்த லேயர், அதாவது நம்ம வேற லேயர்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நமக்கு வந்து இன்னொரு லேயரில் வந்து இதே பேட்டர்ன் வேணாம், வேற ஏதாவது பேட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் கேட்குறப்ப நம்ம வந்து இப்போ நம்ம இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லேயர்ஸ்லேயே நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த பேட்டர்ன் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த லேயர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணாலுமே நீங்கள் வந்து வேற சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த பேட்டர்னே வேணாம், எனக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் கிரியேட் பண்ண லேயர் கலர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இதையுமே நீங்கள் வந்து சேவ் ஒரு இமேஜாக சேவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து
ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனோட யூஸ். ஓகேவா? இப்போ அந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவுட்டர் க்ளோ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ட்ராப் ஷேடோனா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ ட்ராப் ஷேடோ அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த டூலில் இந்த டெக்ஸ்ட் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து ஷேடோ வந்து கிரியேட் ஆகணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷேடோ செலக்ட் பண்ண உடனே நமக்கு வந்து ஷேடோ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஷேடோ கலர் வந்து நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். டார்க்கில் தான் இருந்திருக்கு. நான் ஒப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஷேடோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த பேக்ரவுண்ட் ஷேடோ வந்து எனக்கு கொஞ்சம் இந்த ஏற்கனவே இருக்கிற டெக்ஸ்ட் டூலை விட எனக்கு கொஞ்சம் தள்ளி வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ப்ரெட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சைஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஓவராலாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சைஸ்ன்றது ஓவராலாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் கான்டூர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கான்டூருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி அந்த நாய்ஸஸ் வேணும் அப்படின்ற மாதிரியுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து எதுனாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக தான் இருக்கும் பர்மனெண்ட்டாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்காது. நான் ஏற்கனவே முன்னாடி செலக்ட் பண்ண சொல்லியிருந்த மாதிரி நம்ம வந்து இந்த பேட்டர்னுக்கு வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெம்பரவரியாக நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரவரி மட்டுமா தான் அப்படின்ட்டுலாம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு அப்பப்போ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது அந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். அட்லாஸ்ட் இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்கேஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.